அனைவருக்கும் வணக்கம். கோல்ட் மெடலிஸ்ட் இந்தி கைட்ஸ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இதுவரைக்கும் தாங்கள் அளித்து வருகின்ற ஆதரவுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தலைப்பு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் வியாக்கரண பற்றிக்கு பதிலாக இன்றைக்கு கபீர் காவிய என்ற தலைப்பில் சில கருத்துக்களை நான் தங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், ஹிந்தி சாகித்யகா இத்திஹாஸ், ஹிந்தி இலக்கிய வரலாறு 1000 ஆண்டுகள் பழமையானது. அது 4 பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று ஆதிகால் யா வீரகாத்தா கால், இரண்டாவது பக்தி கால். நான் ஏற்கனவே பக்தி காலில் முக்கியமான கவிஞர்களை சூர்தாஸ், துளசிதாஸ் இவற்றை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். சூர்தாஸ் சூரியன், துளசிதாஸ் சந்திரன் என்பார்கள். இருவருமே இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்லுகின்ற சகுண பக்தி அந்த பிரிவை சார்ந்தவர்கள். சூர்தாசர் கிருஷ்ண பக்தர், துளசிதாசர் ராம் பக்தர். இன்றைக்கு கொஞ்சம் சற்று மாறுபட்டு இறைவனுக்கு உருவம் இல்லை என்று தன் கருத்தை ஆணித்தரமாக கூறுகின்ற பிரிவை சார்ந்த தலைவராக உள்ள கபீர்தாஸ் அவர்களை பற்றி சில கருத்துக்களை நிறைய உண்டு. அது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு அது அமர சுரபியாக தொடர்ந்து சுரந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு அதனுடைய அடிப்படை ஊற்றை நான் உங்களுக்கு திறந்து வைப்பதிலே பெருமடைகின்றேன். அந்த பகவானுக்கு உருவம் இல்லை என்று சொல்பவர்கள் நிகுண பக்தி என்று அழைக்கப்பட்டார்கள். நிகுண பக்தியில் அதுவும் 2 பிரிவாக இருந்தது. ஒன்று ஞான மார்கி ஷாக்கா, மற்றொன்று பிரேம் மார்கி ஷாக்கா. நாங்கள் இறைவனை தன்னுடைய ஞானத்தால் அறிவோம் என்று ஒரு சாராரும், நாங்கள் இறைவனை அன்பால் அறிவோம் என்று மறுசாராரும் சொன்னார்கள். அதன் வடிவிலே அந்த ஞான மார்கி ஷாக்கா அதன் தலைவராக இருப்பவர் மகாத்மா கபீர்தாஸ். அவரை பற்றி நாங்கள் இன்றைக்கு நாம் பார்ப்போமாக. கபீர்தாஸ் படிக்காதவர், எழுத படிக்க தெரியாதவர். அவருடைய பிறப்பு ஒரு மகானுடைய அருளால் ஏற்பட்டது. அன்றைக்கு காசியிலே பகவான் ராமானந்தர் மிகப்பெரிய ஞானி ஆவார். அந்த மிகப்பெரிய ஞானி ராமானந்தர் அவர் அனைவருக்கும் அருளாசி வழங்குவார். அந்த அருளாசி பலிக்கும். இந்தியாவிலே நிறைய மகான்கள், ஏகப்பட்ட மகான்கள் பிறந்திருக்கிறார்கள். மகான்கள், சித்தர்கள், யோகிகள். பேதம் ஒன்றில்லா ஞானமை பூமி என்பார் பாரதியார் இந்தியாவை பற்றி. இந்தியாவை போன்ற ஒரு ஞானிகள், ரிஷிகள், தபஸ்விகள், முனிவர்கள், சித்தர்கள், அறிவாளிகள், ஆன்மீகவாதிகள் உள்ள நாடு வேறு எந்த நாடுமே உலகத்திலே கிடையாது என்பதை நான் பெருமையாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படிப்பட்ட அந்த ராமானந்தர் அவரை சந்திக்க ஒரு பெண் போகின்றாள். அந்த பெண் இளம்பெண் தான். ஆனால் அந்த இளமையிலே அந்த பெண் கைப்பெண்ணாக மாறிவிட்டாள், அதாவது விதவியாகிவிட்டாள். அது ராமானந்தருக்கு தெரியாது. எப்போதும் போல அவள் காலில் விழுந்து ஆசி கேட்கும்போது புத்திரவதி பவ என்கின்றார். அப்போது உனக்கு மகன் பிறப்பானாக என்று அவர் ஆசி வழங்குகிறார். அந்த பெண்ணுக்கும் அதிர்ச்சி. நானோ விதவை, நான் எப்படி குழந்தை பெற முடியும்? ஆனால் இறைவன் அருளால் அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த காலத்திலே மூடப்பழக்கங்கள் நிறைந்த நாடு நம் சமுதாயம். அதுவும் வடநாட்டிலே மிக அதிகமாக உண்டு. அதுவும் காசியிலே மிக மிக அதிகமாக உண்டு. ஆக ஒரு விதவை பெண் வயிற்றிலே பிள்ளை பிறப்பதா? அதை சமூகம் ஏற்றுக்கொள்மா? அதுவும் பிராமண சமுதாயம் ஏற்றுக்கொள்மா? கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளாது என்ற பயத்தோடு அந்த குழந்தையும் பிறக்கிறது. அந்த குழந்தையை ஒரு குளக்கரையிலே
அந்த லஹர் தாலாப் என்ற அந்த குலத்துக்கு பெயர். அந்த குலக்கரளை அந்த அம்மா பாவம், அந்த கன்னி பெண், விதவை பெண் அந்த குழந்தையை அங்கே போட்டுவிட்டு செல்கின்றாள். அந்த குழந்தை அங்கே அழுது கொண்டிருக்கிறது குளக்கரையிலே. காசியிலே இன்றைக்கும் நீங்கள் அறிவியர்கள், காசி எதுக்கு பெயர் பெற்றது? காசிக்கு இன்னொரு பேர் உண்டு, என்ன தெரியுமா? அதுதான் பனாரஸ். புடவைக்கு பெயர் பெற்றது பனாரஸ். இன்றைக்கும் கூட அந்த காசியினுடைய ரயில் நிலையத்துக்கு பெயர் பனாரஸ் தான். காசின்னு சொல்ல மாட்டார்கள், பனாரஸ் ஸ்டேஷன் தான். மெட்ராஸ் டு பனாரஸ் ட்ரெயின் இருக்கிறது, சென்னை டு பனாரஸ் த்ரூ ட்ரெயின். இங்கிருந்து என்ன விவரிக்கலாம். ஆக பனாரஸ் என்பது பட்டுப்புடவைக்கு பெயர் போன இடம். ஆக பட்டுப்புடவை அங்கே தயாராக என்றால் அங்கே யார் அதை தயார் செய்வார்கள்? நெசவாளிகள், ஜுலாஹா என்பார்கள். இந்தியில் நெசவாளி ஜுலாஹா என்பார்கள். ஜுலாஹாக்கள் நிறைந்த ஒரு ஊர் அந்த காசி. அங்கே எப்படி தமிழ்நாட்டில் போல ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரர் மட்டும் அது தொழில் செய்ய மாட்டார்கள், அனைவரும் செய்வார்கள். அதுவும் குறிப்பாக முஸ்லீம்கள் நிறைய பேர் அந்த தொழிலை செய்வார்கள். இன்றைக்கும் கூட நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு நீங்கள் வேலூர், ராணிப்பேட்டை, சேலம், விருத்தாசலம் போன்ற ஊர்களை பார்த்தீங்க என்று சொன்னால் முஸ்லீம்கள் தான் அந்த தொழிலை செய்வார்கள். எந்த தொழிலை? நெசவு நெய்யும் தொழிலை செய்வார்கள். அப்படி ஒரு தம்பதி இருந்தார்கள், நீரு நீமா என்ற ஒரு பெயர். அந்த கணவன் பெயர் நீரு, மனைவி பெயர் நீமா. இருவரும் அங்கே குழந்தை இல்லாமல் ரொம்ப தவிர்த்தார்கள். டெய்லி தினந்தோறும் இறைவனை வேண்டுவார்கள், ஐயா எனக்கு பிள்ளை பேர் கொடுங்கள் என்று. அப்புறம் ஒரு நாள் இவர்கள் அந்த லஹர் தாலாப் என்ற குளக்கரை வழியாக சென்று கொடுத்த பொழுது அந்த குழந்தையின் அழுகுரல் கேட்கிறது. என்ன குழந்தைய பார்த்த பொழுது அங்கே அந்த குழந்தை அங்கே இருக்கிறது. ஆஹா, இறைவனுடைய அருள் என்று சொல்லிக்கொண்டு அதை எடுத்துக்கொண்டு போய் வளர்த்தார்கள். அந்த குழந்தைக்கு கபீர் என்று பெயர் வைத்தார்கள். ஆகவே கபீர் பின்னால் அவர் கபீர்தாஸ் என்று பெயராக புகழப்பட்டார். வேறு ஒரு பிற்கதை. அந்த கபீர் பிறப்பால் இந்து, வளர்ப்பால் முஸ்லீம். சடங்கெல்லாம் அவனுக்கு முஸ்லீம் சடங்குகள், ஆனால் அவனுடைய பிளட் ரத்தம் வந்து இந்து. அதனால் அவரை இறக்கும் பொழுது அவர் இந்துவா முஸ்லிமா என்று யாராலும் அறிய முடியவில்லை. அது சொல்வார்கள். கடைசியாக வந்து அவருடைய இறுதிச்சடங்கு செய்வதற்காக அனைவரும் முயன்ற பொழுது கடைசியாக அவருடைய அந்த உடல் மீது ஒரு துணியை போத்தினாங்களாம். போத்துட்டு எடுத்து பார்ப்போம் என்று பார்த்தபொழுது அங்கே அந்த உடலையும் காணவில்லையா. அங்கே வெறும் மலர் மட்டும்தான் இருந்தான். ஆக வந்து நான் இறைவனுடைய அவதாரம், அந்த உடலை நீங்கள் எரிக்க முடிய வேண்டாம், புதைக்க வேண்டாம் என்று அவர் மலராக மாறி மறைந்தார் என்று சொல்லப்படுகிறது. கபிராசுடைய மறுபிறவிதான் இன்றைக்கு நாம் வணங்குகிற பாபா ஷீர்டி சாய்பாபா வணங்குறோம் அல்லவா, அவர்தான் கபிராசுடைய மறுபிறவி. இப்படி அவரை பற்றி நாம் நிறைய பேசலாம். அது பெரிய கடலை போன்ற அவருடைய கவிதைகள். ஆனால் படிக்காதவர்கள் தான் நம்முடைய வீட்டினால் எழுத படிக்க தெரியாதவர் தன்னுடைய கருத்தை அப்படியே சொல்லிக்கொண்டே இருப்பார். எப்படியே மகான்களில் பார்த்தீங்கன்றால் தன் கருத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். சொல்வதை பின்னால் இருக்கின்ற அவருடைய சிஷ்யர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அவரை நீங்கள் பார்க்கலாம், அவருடைய படைப்புகளை பார்க்கலாம். ஒவ்வொரு வரிலும் கபீரா கபீரா கபீரான் இருக்கும். என்ன அர்த்தம் என்றால், கபீர்தாஸ் சொல்லி நாங்கள் எழுதுகிறோம் என்று அந்த சீடர்கள் உண்மையாக அந்த பணியை செய்வார்கள். அதனால்தான் அது கபீரா இருக்கிறது என்று பெயர் பெற்றது. இந்த கபீர்தாசர் பக்தர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாக விளங்கினார். எங்கெல்லாம் அவர் மூடப்பழக்கத்தை, பொய்யை, வீண் ஆடம்பரத்தை, வீண் ஜம்பத்தை, போலியை கண்டாரோ அதெல்லாம் அவர் சாடி இருக்கிறார். மிக கடுமையாக சாடி இருக்கிறார். அவர் இந்து என்று பார்க்கவில்லை, முஸ்லீம் என்று பார்க்கவில்லை, ஏழை என்று பார்க்கவில்லை, பணக்காரர் என்று பார்க்கவில்லை. அனைவரையும் அவர் கண்டித்திருக்கிறார். ஒரு வகையிலே பார்த்தால் அவர் நம் தமிழ்நாட்டுக்கு பெரியாரோ அதுபோல அங்கே அவர்
கபிதாஸ் என்று சொன்னால் மிகையாகாது. இங்கே எப்படி திருவள்ளுவரோ அதே போல் அங்கே கபிதாஸ் என்றால் மிகையாகாது. இப்படி நிறைய ஒற்றுமைகள் அவர்களுக்கும் இவர்களுக்கும் இருக்கின்றது. ஆகையினால இத்துடன் அவருடைய வரலாற்றை பார்த்தோம். இப்பொழுது அவர் படிக்காமல் இருந்தாலும் கூட நிறைய கருத்துக்கள் சொல்ல ஆரம்பித்தார். என்றால் இறைவனுடைய அவதாரம் அல்லவா, சொல்லிக்கொண்டே இருந்தார். அந்த காலத்திலெல்லாம் இன்றைக்கு நீங்கள் நான் பிஏ படித்திருக்கேன், நான் எம்ஏ படித்திருக்கேன் என்று நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். உடனே கேட்பார்கள், சரியப்பா நீ படித்த பள்ளிக்கூடத்து பேர் என்ன, உன்னுடைய ஆசிரியர் யார் கேட்க மாட்டேன். இப்போலாம் கேட்க மாட்டாங்க. அந்த காலத்தில் அந்த பட்டமெல்லாம் கிடையாது, தீட்சை மட்டும்தான். தீட்சை என்பார்கள். இன்றைக்கு எப்படி பட்டமோ அப்படி அந்த காலத்தில் தீட்சை என்பார்கள். அப்போ தீட்சை நீ யாரிடம் பெற்றான்னு கேட்பார்கள். அப்போது ஒரு சொல்கிறாங்கப்பா ஆத்தரைஸ்டு அப்ரூவ்டு ஸ்கூல் சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் அங்கீகாரம் பெற்ற குரு அந்த காலத்தில் இருப்பார்கள். அவர்களிடம் நீ கல்வி பெற்றால் தீட்சை பெற்றால் மட்டும்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், இல்லாவிட்டால் மக்கள் அவற்றை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி இவர் நிறைய கருத்துக்கள் சொல்ல 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 நிறைய கூட்டம் சேர ஆரம்பித்தது. சீடர்கள் நிறைய சேர்ந்தார்கள். ஆனால் ஞானிகள் மகான்கள் அதை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் உன்னை படித்தவனாக அறிஞனாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் உன்னுடைய குரு யார் என்று சொல்லு, நீ தீட்சை யாரோ பெற்றாய், தீட்சை பெறாத வரைக்கும் நாங்கள் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எப்படி எங்களுக்கெல்லாம் இப்போ சபா ஏற்படுகிறது, எங்களுக்கு இந்தி பிரச்சாரக் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்துக்கிறது. அந்த ஹிந்தி பிரச்சாரக் என்ற பட்டத்தை நாங்கள் வாங்காவிட்டால் நாங்கள் உங்களுக்கெல்லாம் ஹிந்தி கற்பிக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு புரிய சொன்ன வேண்டால் டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி தான். டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்ட முடியுமா? அது போலத்தான் இது. அதுபோல் தீட்சை பெற வேண்டும். அந்த தீட்சையை கொடுப்பவரது உயர்ந்த மகனாக இருக்க வேண்டும், அவரும் அப்ரூவ்டு மகனாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் அன்றைக்கு மக்கள் எதிர்பார்த்தார்கள். இவர் தேடி அலைந்தார். அன்றைக்கு இந்து மதத்திலே வர்ணாசிரம முறைன்னு இருந்தது. உங்களால் தெரியும் நினைக்கிறேன். வர்ணாசிரம முறைன்னு சொன்னால் சமுதாயத்தை 4 பிரிவாக பிரித்திருக்கிறார்கள். அவர்கள் செய்கிற தொழிலையும் 4ஆக பிரித்திருக்கிறார்கள். அந்த செய்கிற தொழிலுக்கேற்ப அந்த இனம் பிரிக்கப்பட்டது. பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ர என்று அன்றைக்கு சமுதாயம் 4 பிரிவாக பிரிக்கப்பட்டது. இன்றைக்கு போல செட்டியார், முதலியார், கவுண்டர், நாயுடு, நாயக்கர் இப்படி இருக்கிறது. இன்றைக்கு அன்றைக்கு அப்படி இல்லை. 4 வர்ணம் தான். வர்ணன்னு சொல்வாங்க, வர்ணாசிரம தர்மம் என்று சொல்வார்கள். ஆக பிராமணர் என்று சொன்னால் படிப்பது, படிப்பிப்பது, அது அவனுடைய வேலை. சத்ரி என்றால் ஆள்வது, ஆளப்படுவது, அதாவது போர் செய்வது, ஆள்வது, இது அவனுடைய வேலை. வைஷ்ய என்று சொன்னால் கொடுப்பது, வாங்குவது, அதாவது வியாபாரம் செய்வது, இது வைஷ்ய. சூத்திர என்று சொன்னால் இது தவிர மற்ற எல்லா தொழிலும் செய்கிறார்களவா. இப்போது விவசாயம் செய்கிறான், ஏதோ தொழில் செய்கிறான், தச்சு வேலை செய்கின்றான், கட்டட வேலை செய்கின்றான், இப்படி மண்பானை தயாரிக்கிறான், இப்படி இது தவிர மற்ற வேலை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவங்களாம் சூத்திர என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்டார்கள். ஆக இவர் முஸ்லீம் அல்லவா, இவர் எது சேருவார்? 4 வருடங்களிலே இவர் சேர மாட்டார். ஆகையினாலே இவரை யாருமே தன் சிஷ்யா ஏற்றுக்கொள்ள தீட்சையை கொடுக்க யாருமே ஒத்துக்கொள்ளவில்லை. இவர் குருவை தேடி அழைத்தார். யாராவது என்னை என் சிஷ்யனாக ஏற்க மாட்டீங்களா என்று கேட்டார். குறிப்பாக அன்றைக்கு இருந்த ராமானந்தரிடம் சென்றார். ஐயா, என்னை நீங்கள் தீட்சை கொடுங்கள், டிக்ளேர் பண்ணுங்க, கபீர்தாஸ் என்னுடைய மாணவன் என்று நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்க, நீங்களாம் சொல்வீர்கள். ஐயா, நான் சுந்தராஜுடைய மாணவன் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் அன்றைக்கு அப்படி சொல்ல முடியாது. நான் சொல்ல வேண்டும், நீங்கள் சொல்லக்கூடாது. எப்படி? அரவிந்த் என்னிடம் படித்த மாணவன், நான் அவருக்கு ஒரு தீட்சை நான் எடுத்தேன் என்று நான் சொல்ல வேண்டும். அப்போதான் மக்கள் இருப்பார்கள். இந்த காலத்தில் அப்படி இல்லை. அதனால் ராமானந்தரிடம் சென்று பலமுறை வேண்டினார் கபீர்தாசர். ஆனால் ராமானந்தரோ இல்லை, நீ 4 வருடத்துக்கு அப்பாற்பட்டவன்,
நீ பிராமணனும் அல்ல, சத்ருனியும் அல்ல, வைஷ்யனும் அல்ல, சூத்ரனும் அல்ல, நீ முஸ்லீம். ஆகினாலே நான் உனக்கு தீட்சை அளிக்க மாட்டேன் என்று மறுத்து விட்டார். தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தார். சரி, சொல்லுவாங்களா மக்கள், தானாக விளக்காத பழத்தை தடிகொண்டு பழுப்பு வைத்து சொல்வார்கள். ஆனால் அப்போ அடிக்க போகவில்லை. அவர் ஐடியாவுக்கு உபாயம் செய்தார். ராமானந்தர் காசி கங்கை கரையில் இருக்கிறவா, கங்கை கரைக்கு விடியற்காலை 4 மணிக்கு குளிக்க செல்வார். அவர் போகிற டெய்லி வாட்ச் பண்ணுவார், பார்த்து கொண்டே இருப்பார். அப்படி பார்த்து கொண்டு ஒரு நாள் செய்தார். முதல் நாளை இரவு போய் இங்கே படுத்துக் கொண்டார். எந்த பகுதிக்கு நிறைய அங்கே துறை இருக்கிறது. அர்ச்சந்திரா காட், நிறைய காட் சொல்லுவோம், பேர் இருக்குங்க. மணிகண்டிகா காட்டு, நிறைய பேர் காட்டு இருக்கும். கட்டினா இதான் துறையின் அர்த்தம். அந்த இவர் போகின்ற துறைக்கு சென்று அந்த அவரை அந்த எங்கே குளிப்பாரோ அந்த படிக்கட்டிலே அவர் படுத்து கொண்டார். இரவே போய்விட்டார். வழக்கம் போல ராமானந்தர் 4 மணிக்கு எழுந்தார், ஆற்றுக்கு வந்தார், கால் வைத்தார். கால் வைக்கின்ற பொழுது நீருக்கு பதிலாக ஒரு ஆள் தெரிகிறார். ஐயோ, இப்போ நம்ம கால்பட்டை என்ன பண்ணுவோம்? நம்ம பேசிட்டே இருக்கிறோம், ரெட்டி யாராவது கால்பட்டாக என்ன பண்ணுறோம்? சிவா என்று சொல்கிறோம் அல்லவா? அதுபோல் அவர் ராமானந்தர் இல்லையா, ராமபக்தர் இல்லையா? அதனால் இவர் மீது காதப்பட்ட உடனே ராம் 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 என்று சொன்னார். யார்? ராமானந்தர். உடனே அவர் காலை கட்டி கொண்டார் கபீர்தாஸ். ஐயா, நான் தான் கபீர்தாஸ். நீங்கள் எனக்கு ராம் ராம் என்று சொல்லி எனக்கு நீங்கள் தீட்சை கொடுத்து விட்டீர்கள். ஆகவே நீங்கள் நமக்கு கண்டிப்பாக இன்றைக்கி என்னை உங்கள் சிஷ்யராக அறிவித்தே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் இப்படியே உருண்டு போய் நான் கங்கையிலே கலப்பேன் என்று சொல்லி விடாமல் கிட்டியாக கொடுத்துக்கொண்டார் கார்களே. வேறு வழியின்றாமல் என்றால் பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது. செய்தால் அது மிகப்பெரிய பாவமாக. அதனால் காலங்காத்தால் அந்த வேலையை யாரும் செய்யக்கூடாது என்று சரி என்றவர். சரியப்பா, நாளை காலை உன்னை என்னுடைய சிஷ்யனாக நான் டிக்ளேர் பண்ண சொல்லி அவர் மறுநாள் காலையிலே அவரை சீடனாக அறிவித்தார் ராமானந்தர். அதன் பிறகு இவர் ராமானுஜ சிஷ்யன் என்ற பெயராலே அழைக்கப்பட்டு மிகப்பெரிய ஞானியாக மாறினார் கபீர்தாசர். இது கபீர்தாசருடைய வரலாறு. அவர் இப்பொழுது எல்லாருமே அவரை மதிக்க ஆரம்பித்தார்கள், அங்கீகாரம் கொடுத்தார்கள் கபீர்தாசருக்கு. அவருடைய கருத்து என்ன? இறைவனுக்கு உருவம் கிடையாது என்பது அவருடைய கருத்து. அதை தன்னுடைய படைப்புகளில் நிறைய எழுதினார். எப்படி நம்ம சூரதாஸை பார்த்தோம், கண்ணனை பற்றி எழுதினார், துளசிதாஸை பார்த்தோம், ராமனை பற்றி எழுதினார். இங்கே கபீர்தாசர் நிறைய கருத்துக்கள். கபீர்தாஸ் அவர் இறைவனுக்கு உருவம் இல்லை என்று எடுத்துக்கொண்டால் கூட அவர் இந்த ராம், இந்த குரு சொன்னார், அவர் சொன்னார் ராம் ராம் சொன்னார்லவா, அந்த ராம் என்ற வார்த்தையை அவர் வேத வாக்காக வைத்துக் கொண்டார். கடவுள் என்றால் அது ராமன் என்றால் குரு திஷ்யை கொடுத்தாலே ராம் ராம் சொன்னார்லவா, ராம் ராம் சொன்னார்லவா, அதனால் அந்த ராம் என்ற வார்த்தையை அவர் வேத வாக்காக எடுத்துக்கொண்டதாலே தன்னுடைய எல்லா இடத்திலும் கடவுள் என்ற வார்த்தை வரும்பொழுது அவர் ராம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார். சரி, இப்போ கபீர்தாஸ் எப்படி ராம் என்ற வார்த்தை பயன்படுத்தலாம் என்று நாம் கேட்கக்கூடாது. ஏன்னா கபீர்தாசர் பகவானுக்கு உருவம் இல்லை என்ற கொள்கையுடையவர். எப்படி ராம் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் என்று சொன்னால் அவருடைய குருநாத் சொன்ன வார்த்தை தான் தீட்சை கொடுத்தது என்று சொல்லி ராம் ராம் என்று தான். சரி, அதை நாம் பலமுறை அவரிடம் கேட்டார்கள், எப்படி நீங்கள் ராம் என்ற வார்த்தை பயன்படுத்தலாம் என்று கேட்டபோது அவர் சொல்கிறார். அவர் சரி, இப்போ நம்ம பொதுவாக ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம்? கடவுளுக்கு காட் சொல்கிறோம். அந்த காட் என்றால் எந்த மதத்தை குறிக்கும்? எல்லா மதத்தையும் குறிக்கும் இல்லையா? ஆங்கில வார்த்தை சொல்லப்போனால் எல்லா மதங்களுக்கும் எல்லா சமயம் காட் தான். சரி, அதை இன்னும் நான் சற்று இன்னும் ஆழமாக நான் போகின்றேன். நான் வகுப்பில் சொல்லினா எல்லாத்துக்கும் பரிபாஷா வேண்டும். நேற்றுக்கு சொன்னேன், பரிபாஷா பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு இதுக்கும் பரிபாஷா
டெஃபினிஷன் படிக்க வேண்டும். அதனால் நம்ம மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். இப்படி வைத்துக்கொண்டால் நாங்கள் மிகச்சிறந்த ஒரு ஞானியாக மாறலாம். அப்படி இந்த காட் என்ற வார்த்தை நான் 3 பிரிவாக பார்க்கின்றேன். 3ஆக பிரிங்கள். காடுக்கு முதலெடுத்து என்ன? ஜி. ஜி ஃபார் ஜெனரேட்டர். அடுத்தது ஓ ஃபார் ஆப்ரேட்டர். டி ஃபார் டெஸ்ட்ராயர். ஆக படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3ஐயும் தான் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்கிறார்கள். அதே காட் என்ற வார்த்தை நாம் பார்க்கலாம். இப்படி எல்லா மதங்களும் சொல்வது ஒன்றுதான். ஆகவே இங்கே அவர் ராம் எடுத்துக்கொண்டது இந்த காட் போலத்தான். ஆகவே நாங்கள் எந்த காரணத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்படி கபிலாசுடைய ராம் என்று யாரும் ஆக வேண்டாம். இதனுடைய முதலியாகட்டும். அடுத்தது அவருடைய முக்கியமான கருத்து என்னவென்றால், நாட்டில் யாரும் ஹிந்து என்றோ, முஸ்லீம் என்றோ, கிறிஸ்தவன் என்றோ, பார்சி என்றோ, வேற்று துருக்கியன் என்றோ யாரும் சண்டை போட்டுக்கொள்ள வேண்டாம். எல்லாரும் இந்த பாரத மண்ணிலே வாழ்கின்றோம். இந்த பாரத மண்ணுடைய உணவை சாப்பிடுகின்றோம். பாரதாவுடைய தண்ணீரை குடிக்கின்றோம். ஆகவே எல்லாரும் வி ஆர் பிரதர்ஸ், நாங்கள்லாம் சகோதரர்கள் என்ற மனப்பாடு வாழுங்கள், ஒற்றுமையாக வாழ்கின்றவர் அனைவருக்கும் ஒற்றுமையை பொறித்தார். இங்கே அவர் சொல்கின்றார். இங்கே அவர் சொன்னதை நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். துயி ஜெகதீஷ் கஹாந்தே ஆயா. இது அவருடைய பத்து என்ற பகுதி வருகிறது. துயி ஜெகதீஷ் கஹாந்தே ஆயா. குறித்துக் கொள்ளுங்கள். துயி ஜெகதீஷ் கஹாந்தே ஆயே. कहो 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 ना कहो सुल. कब ने किसने भरमाया फरमाया. फारसीले फरमाना की बात இருக்கும். फरमाइए பாடு. இப்போ போலியே சொல்லலையா, அதுவங்க ஃபர்மாயின்னு அழகாக சொல்வார்கள். அழகான வார்த்தை ஃபர்மாயிங்கிறது. அது உருதுலும் பயன்படுத்துகிறாங்க ஃபர்மாயிய வார்த்தை. ஃபர்மானா என்றால் போல்னா, கெஹனா. சொல்கிறாரு दुई जगदीश, दो जगदीश, दो भगवान, दोनों भगवान कहाँ से आए. 2 கடவுள் எங்கிருந்து வந்தார். कहाँ से कहो சொல்லு. कौने किसने யார். फरमाया कहा யார் சொல்லி பார்க்கலாம். யார் சொன்னாங்க, எந்த வந்தாங்க. சரி, நீ என்னங்கிறாய். ஒருத்தர் அல்லாஹ்னு சொல்கிறான், ஒரு ராமன் சொல்கிறான், கரீம் சொல்கிறான், கேசவன் சொல்கிறான், ஹசரத் சொல்கிறான். இப்படி அப்படி பல பேராக பெயரை வைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ், ராம், கரீமா, கேஷோ, ஹசரத், நாம் தராயா பெயரை வைத்துக் கொண்டார்கள். கடவுள் வச்சுக்கல, இவர்களாகவே அவர் கடவுளுக்கு பல பேரை வைத்திருக்கிறார்கள். சரி, நான் உங்களுக்கு சொல்கின்றேன். நகை வாங்க போகிறீர்கள், நகை கிடைக்கும். சரி, நகை நீங்கள் அதாவது கழுத்திலே போட ஒன்று, காதிலே போட ஒன்று, மூக்கிலே போட ஒன்று, கையிலே போடுறதுக்கு ஒன்று, இடுப்பிலே போட ஒன்று, பலதான நகைகள் உள்ளன. சரி சரி, எல்லாத்தையும் ஒன்று கொடுங்க என்று நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அதற்கான விலையை கேட்பார்லவா கடைக்காரன். சரி, அப்படி எப்படி அவன் விலை போடுவான். கையிலே போடுகிற நகைக்கு ஒரு விலையா, கழுத்திலே போட்ட நகைக்கு ஒரு விலையா, காதிலே போட்ட நகைக்கு ஒரு விலையா, வெவ்வேறு விலையாருக்கு என்ன விலை? ஒரு விலை தான். ஏன்னா ஓடுவான். இன்றைய தங்கத்தினுடைய விலை ஒரு கேரட் 300 ரூபாய். அப்போ டோட்டலாக எடை போடுவான். எடை போட்டு 1 கிராம் பழுது என்றால் மொத்தமான இவ்வளோ இத்தனை கிராமுக்கு இவ்வளோ பணம் என்று நமக்கு பில் போடுவாங்க இல்லையா. இதான் நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்போது பேர் தான் வெவ்வேறு தவிர அந்த அடிப்படை தங்கம் அது போன்றுதான். அப்போ கஹனா ஏக், நகை ஒன்று, ஆனால் அது ஏக் கனக்தே கஹனா, ஏக் சோனேசே கஹனா, ஒரு தங்கத்தால் சேர்ப்பதாக தான் நகை. ஆனால் என்ன பண்ணுறோம், பல பேர் வச்சுக்கிறோம். அது போல தான் இங்கே கடவுள் ஒருவர் தான். ஆனால் என்ன பண்ணுறோம், வெவ்வேறு பேர் வச்சுக்கிறோம். சரி, இன்னொன்று இல்லை எங்கள் கடவுளாக உயர்ந்தவர், ராமன் தான் உயர்ந்தவன்.
விஷ்ணு உயர்ந்தவன் இல்லை, அதே இந்துக்களே அந்த காலத்து இருந்துச்சு. சிவன் தான் உயர்ந்தவர் என்று ஒரு கோஷ்டி, இல்லை விஷ்ணு தான் உயர்ந்த ஒரு கோஷ்டி தமிழ்நாட்டில் இருந்தது. சைவம் வைஷ்ணவம் ஒன்று எடுத்துக்கொண்டாங்க, அது இருந்தது ஒரு காலத்தில். இப்போ தான் இல்லது, அந்த காலத்தில் இருந்தது. அதே போல் முஸ்லீம் தாழ்ந்த அல்லாவும் தாழ்ந்தவர் எங்கள் ராமன் தான் உயர்ந்து என்று அதுவும் இருந்தது. இப்போ இருக்கிறது, அது இப்போ இருக்கிறது. அப்படி ஒரே கடவுள் போது அவருடைய மகிமையாக உறவனாக இருக்கும், மாறியாக இருக்கும்போது. அப்போ நகை வாங்கும்போது மோதிரங்கிறோம், கம்மல்ங்கிறோம், ஒட்டியானம்னு சொல்கிறோம், வளையல் சொல்கிறோம். பல பேர் இருந்தாலும் கூட அவர் செய்யப்பட்ட தங்கம் உண்டு தானே. அதுபோல தான் நாங்கள் இந்து என்றும் முஸ்லீம் என்றும் துருக்கின் என்றும் பல இசா என்று கிறிஸ்துவ பேசப்பட்டாலும் கூட அந்த உருவாக்கி கடவுள் யார் என்றால் அவர் உறவு தானே. அதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். கஹனா ஏக் கனக்தே கஹனா இனி மகம் மங்கா பாவ் நா தூஜா. அந்த ரேட் வேறு கிடையாது, எல்லாமே சேம் ரேட்டு தான், ஒரே ரேட்டு தான். கஹன சுரனுக்கோ துயி கரி தாப்பின். ஏன்னா சொல்றதுக்கு மட்டும் கேட்கறதுக்கு மட்டும் ஏங்க அந்த ஒட்டியானம் என்ன வேலை, அந்த ஹாரம் என்ன வேலை என்று சொல்வதற்காகவும் கேட்பதற்காகவும் 2 வகையாக 3 வகையாக பல வகையாக பேர்களை நாம் சொல்லிக்கொள்ளலாமே தவிர, ஆனால் ஆதார் அடிப்படை தெரியுமா, அது உண்டு தான். அது என்னது, தங்கம். சரி, இக்கு நிமாஸ் இக்கு பூஜா. முஸ்லீம்கள் சொல்கிறார்கள் நமாஸ் படுத்தாலும் சொல்லுவாங்க. முஸ்லீம்கள் தொழுகை நடத்துவார்கள், அதை நமாஸ் என்பார்கள். நமாஸ் படுத்தாவும் என்பார்கள். நமாஸ் பண்ணா என்றால் அவர்கள் கடவுளை வழங்குகிறார்கள், அவருடைய பாணியிலே வழங்குகிறார்கள். நாங்கள் கடவுளை வழங்குகிறோம் எங்களுடைய பாணி. அதை என்ன சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், பூஜா என்று சொல்கிறோம். இந்துக்கள் பூஜா என்கிறோம், முஸ்லீம்கள் நமாஸ் என்கிறார்கள். அது ரெண்டும் ஒன்று தான். இரண்டுமே வழிபாடுகின்ற முறைதான் வேறு தவிர அந்த கடவுள் ஒருவர் தான், அதில் மாற்றமே கிடையாது. சரி, வஹி மகாதேவ், வஹி முகமது, வஹி பிரம்மா, வஹி ஆதம் கையே. கிறிஸ்டியானிட்டு சொல்லுவாங்க முதல் யாரென்றால் ஆதாம் ஏவாள் மகன். உலகம் பிறந்தது முதல்ல ஆதாம் ஏவாள் தான் பிறந்தாங்க. முதல்ல ஆதாம் தான் பிறந்தான், அப்போ தான் அவளுக்கு துணையாக ஏவாளை படைத்தார்கள். அதன் பிறகு உலகம் வளர்ந்தது சொல்வார்கள். அந்த கதை உண்டு என்று படித்திருப்பீர்கள். ஆக ஆதாம் என்று சொன்னாலும் அவர்தான், பிரம்மா என்றாலும் அவர்தான், முகமது என்றாலும் அவர்தான், மகாதேவா அரஹர மகாதேவா என்பார்கள் சிவனை. அந்த மகாதேவ் இங்கே நம்ம நாட்டு சிவன் சொல்லுவோம், அங்கே சொல்ல மாட்டாங்க, அரஹர மகாதேவா என்பார்கள். அதான் தென்னாடுடைய சிவனை போற்றி என்பார்கள். சிவன் என்பது நம் தமிழ்நாட்டில் தான், சவுத் தென்னாட்டில் தான், அதுவும் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, இதுதான் இந்த சிவன் பரவியது. அதே தென்னாடுடைய சிவனையை போற்றிப்பாங்க. வடநாட்டு சிவன் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒன்று சங்கர்மா, இல்லை என்றால் மகாதேவ்மா, அரஹர மகாதேவ் என்பார்கள். ஆக வஹி மகாதேவ் ககியே, வஹி முகமது ககியே முஸ்லிம்கள், வஹி பிரம்மா ககியே, வஹி ஆதம் ககியே. சரி, அதை கூப்பிட்றான் பாருங்க. அந்த கடவுளை பொறுத்து அவனுக்கு மதம் பேர் மாறுகிறது. கொய் ஹிந்து, கொய் துருக் கஹாவே. துருக் தான் துருக்க நாயப்பச்சு. கொய் ஹிந்து, கொய் துருக் கஹாவே. நான் சொல்லப்படுங்கள் பரவாயில்லை, ஆனால் ஏக் ஜமீன் பர் ரஹியே, ஒரே நிலத்திலே வாழுங்கள், ஒற்றுமையாக வாழுங்கள். ஏக் ஜமீன் பர் ரஹியே. வேத கிதாப் குத்துபா பே மௌலானா வே பாண்டே. வேத் ஹே, இது வேதம் சொல்கிறோம், இது கிதேப். ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு நூல் இருக்கிறது. பைபிள் சொல்கிறோம், அது கிறிஸ்துவர்களுக்கு. குரான் சொல்கிறோம், அது முஸ்லீம்களுக்கு. பகவத்கீதா சொல்கிறோம், வேதங்கள் சொல்கிறோம், அது இந்துக்களுக்கு. இப்படி அவர்களுக்குரிய மத நூல்கள் விவரம் இருக்கின்றன. அவள் வேர் சொல்றி ககியே, கிதேப் ககியே, குத்துபா ககியே. சரி, அதை யார் கற்றுக் அவங்க என்ன பேர் சொல்கிறாங்க, மௌலானா ககியே, பாண்டே ககியே. நீங்கள் கோயில்களே பார்க்கலாம், இந்த ஆற்றங்கரையிலே பார்க்கலாம், நிறைய உட்காந்துருப்பாங்க. யார் ஐயக்க உட்காந்துருப்பாங்க, பிராமணன் உட்காந்துருப்பாங்க. அவர்கள் திதி எல்லாம் செய்வார்கள். நிறைய நீங்கள் பார்க்கலாம், காத்தோரத்தில் உட்காந்துருப்பாங்க, வரிசையாக உட்காந்துருப்பாங்க. அவளை அங்கே நாட்டில் பாண்டேம்பாங்க. நாம் இங்கே சொல்கிறோம் புரோகிதர் சொல்கிறோம், ஐயர் சொல்கிறோம், பிராமணர் சொல்கிறோம், அதை பொதுவாக சொல்கிறோம். ஆனால் அங்கே பாண்டே என்பார்கள், பண்டா என்பார்கள், பாண்டே என்பார்கள். அதே அவங்க
முஸ்லீமில் மௌலானா பாரு, மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் ஒரு தலைவர் இருந்தார். அப்படி அந்த பெகரி பெகரி நாம் தராயே, பெகரி பெகரி நாம் தராயே, அலக் அலக் நாம் ரக்லியா. எல்லாரும் கடவுளுக்கும் வெவ்வேறு பேர், அவருடைய எங்களுடைய படிக்கின்ற அந்த நூலுக்கும் வெவ்வேறு பேர், அதை கற்றுக்கிற ஆசிரியருக்கும் வெவ்வேறு பேர். இப்படி அலக் அலக் நாம் தராயே, பெகரி பெகரினால் அலக் அலக் நாம் தராயே, நிறைய வெவ்வேறு பேர் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இக்கு மட்டியாக்கே பாண்டே, உயர் வீட்டுக்கு சென்றால் அவன் நிறைய வச்சுருப்பான், பண்ணி வச்சிருப்பான். சின்னதாக இருக்கும், பெருசிருக்கும், பெரிய தாலியே கூட போவாங்க. அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க, முதுமக்கள் தாலி என்பார்கள். இறந்து போயிட்டாக்கா விசாரம்லாம் அது உள்ளே போட்டு வாங்கலாமா, அது பெருசாக இருக்கும். எங்கள் வீட்டில் நம்ம பார்த்துட்டு நான் அப்படி அந்த சின்ன பாத்திரம் இருக்கும், பெரிய பாத்திரம் இருக்கும். சின்ன ஒரு விளக்கு இருக்கும், இந்த அகல் விளக்கு, கார்த்திகை விளக்கு, அதுவும் மண்பாண்டம் தான். குடுவை இருக்கும், அதுவும் மண்பாண்டம் தான். சரி, ஆனால் மண் ஒரே மண் தான், மண் வேறு இருக்கா. ஆனால் அந்த பாத்திரங்களுக்கு பெயர்கள் வேறாக இருக்கும். இக்கு மட்டியாக்கே பாண்டே, எல்லாமே ஒரே மண்ணில் செய்யப்பட்ட பாத்திரங்கள் தான். அதை புரிந்து கொள்ளுங்கள், பெயர் தான் வேறே தவிர மண் ஒன்றுதான். இக்கு மட்டியாக்கே பாண்டே. ஆகவே கபீர் கதே கஹி கபீர் வே தோனோ பூலே, இந்த ரெண்டு பேருமே தவறு பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. எதை மறந்துட்டாங்க? ராமனை யாருமே பார்க்கல. ஒருத்தனை அடிச்சுட்டு ஆடுனா தவிர எவனுமே ராமனை பார்க்கவில்லை. ராமஹி கினஹு ந பாயா, கிசினே ராம் கோ நா பாயா, கிசினே ராம் கோ நஹி தேகா. யாருமே ராமனை பார்க்கவில்லை, எல்லாருமே தவறு தான் பண்ணாங்க. கிசினே ராம் கோ நஹி தேகா, பேகசி பே காய் கட்டாவே. ஒருத்தன் ஆடு வெட்டுறான், ஒருத்தன் பசு வெட்டுறான். பேகசினால் பார்க்குறான், காய்னா பசு கவு. பேகசி பே காய் கட்டாவே. ஐயா விசேஷம் வருதா, பண்டிகை வருகிறதா, ஒருவன் ஆடு வெட்டுகிறான், ஒருத்தன் வந்து மாட்டை வெட்டுகிறான். பாவம் அல்லவா? அந்த பாவம் என்றவனுக்கு புரிவதில்லை. பாதிஹி ஜனம் கமாயா, அதை வெட்டி சாப்பிட்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க? கணாசு சொல்லுவார், கொன்றால் பாவம், தின்றால் போகும் என்பார். அது ஒரு வகையான ஒரு தத்துவம். அது அங்கேயே வந்து பே கசி பே காய் கட்டாவே, அவன் பசுவை வெட்டுகிறான், ஒருத்தன் ஆட்டை வெட்டுகிறான். அதுனா அதுக்கு பிறகு என்ன பண்ணான்? ஜனம் கவாயா, நாம் அதுக்காக பிறந்தோம், இதற்காக பிறந்தோம். பிறப்பு என்பது இறைவன் கொடுத்த வரம். அது வந்து மக்களை காப்பதற்காக தவிர உயிர்களை கொல்வதற்காக அல்ல. ஆனால் அதை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? நாம் கவாயா, தன் பெயரை அவன் இழந்து விடுகிறான், மனிதனுக்குரிய பெருமை அவன் இழந்து விடுகிறான். ஆகவே நீங்களாம் செய்ய வேண்டாம், இப்படி தவறு செய்யாதீர்கள், எல்லாமே ஒன்றுதான். எப்படி பல பேர் இந்த பாத்திரங்கள் இருந்தாலும் மண் ஒன்றுதான், அதுபோல் பல பேரில் கடவுள் இருந்தாலும் கடவுள் ஒன்றுதான், பல பேரில் வந்து குருமா இருந்தாலும் அவருடைய செயல் ஒன்றுதான். இப்படி எல்லாமே ஒன்றாக இருக்கும் பொழுது நகைகள் பல பேராக இருந்தாலும் நகை ஒன்றுதான், தங்கம் ஒன்றுதான். இப்படி பல பேராக இருந்தாலும் எல்லாமே ரெண்டுமே ஒன்றுதான், ரெண்டு கிடையாதுப்பா, எல்லாமே ஒன்று. நீங்கள் ஒன்றாக இருங்கள், ஒன்றே நாடு ஒன்றே தேசம், நீங்கள் ஒன்றாக இருங்கள், ஒரே மண்ணிலே வாழுங்கள், ஒற்றுமையாக வாழுங்கள் என்று நமக்கு போதிக்கிறார் கபீர்தாசர். நான் மீண்டும் அவரை ஒரே முறை வாசிக்க விரும்புகின்றேன். दुई जगदीश कहाँ ते आए, कहो कवने भरमाया, फरमाया एक अल्लाह राम करीमा केसो हजरत नाम धराया. गहना एक कनकते गहना, एक कनकते गहना, इन्हीं महम भाव न दूसरा. कहन सुनन को दुई कर था पिन, दुई न बहुत, कहने के लिए सुनने के लिए दो बना लिया, था पिन रख लिया. एक नमाज, एक पूजा, वही महादेव, वही मोहम्मद, वही आदम कहिए, कोई हिंदू कोई तुर्क कहावे, एक जमीन पर रहिए. वेद किताब कुतबा, वे मौलाना वे पांडे, बेगरी बेगरी नाम धराए, एक मटिया के भांडे. कहीं कबीर वे दोनों भूले, राम ही किनहु ना पाया, बेकसी पे गाय कटावे, பாதி ஜனம் கவாய. இன்றைய நான் என்னுடைய பணியை நிறைவு செய்கின்றேன். நீங்கள் கேட்டதற்கு மிக்க நன்றி. இதை நீங்கள்
நன்றாக படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது, உங்களுடைய கருத்துக்களை எனக்கு எழுதுங்கள். எங்களுக்கு நீங்கள் எழுத வேண்டும், சொல்ல வேண்டும். பொருள் சொல்ல வேண்டாம், பொருளும் சொல்லலாம். நீங்கள் உங்களுக்கு எதிலே சௌரியமோ அதில் நீங்கள் சொல்லலாம். அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீ தொடர்ந்து இந்த கவிய காவிய மேலும் தொடரும். அடுத்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர். சுந்தரராஜன். இருப்போம். நன்றி.